गाइस இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கருவேப்பிலை பொடி பார்க்க போகிறோம். கருவேப்பிலை வாங்கிட்டு வந்து அழகாக க்ளீன் பண்ணி கழுவிட்டு வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து வானலில் போட்டு நல்லா வதக்கினீங்கன்னா முறுமுறுன்னு கொஞ்சம் வதங்கிடும். அது கொஞ்சம் ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு அது கொஞ்சம் உடம்புக்கு நல்லது. கருவேப்பிலை பொடி சாப்பிட்டா இட்லிக்குலேயும் தொட்டு சாப்பிட்லாம், தோசைக்கும் சாப்பிட்லாம். ஒரு வானலில் கருப்பு உளுந்து, நான் கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட கருப்பு உளுந்து இல்லைனா வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாம். கருப்பு உளுந்து உடம்புக்கு நல்லது, அதனால் நான் கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக கருப்பு உளுந்து, அது கூடவே வந்து கடலைப்பருப்பு, அதே அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து மிளகு எடுத்துக்கோங்க. எங்கள் கேமராமேன் ஒழுங்காக இல்லைங்க, அவர் வந்து ஆட்டிக்கிட்டே இருக்கார், சரியாகவே பிடிக்க தெரியலைங்க, அதனால் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அப்புறம் வந்து காஞ்ச மிளகா கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நான் மிளகு சேர்த்துக்கிட்டேன், உடம்புக்கு நல்லதுனால கொஞ்சம் மிளகு எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிட்டேன். அதனால் காஞ்ச மிளகா கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் என்கிட்ட தீர்ந்து போச்சு, அதனால் பெருங்காயத்தூள் போடல. நீங்கள் பெருங்காயத்தூள் இருந்தால் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடணும். கைப்படாமல் கையை கீழே வைக்காமல் அழகாக வதக்கினே இருந்தீங்கன்னா நல்லா சூப்பராக வதங்கிடும். இப்போ அடுப்பால் ஒரு பேனில் வந்து இதை அப்படியே ஒரு தட்டில் ஆற விட்டிங்கன்னா ஆடிடும். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இது கூட ஆறுனதுக்கப்புறம் கருவேப்பிலையும் நல்லா கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா முறு சத்தம் கேட்கும். அது ஆறுனதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா அரைக்க வேண்டியதான். அது அப்படியே ஒரு ஜாரில் போட்டு இப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு கருவேப்பிலை அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு எல்லாத்தையும் நம்ம வதக்கின பருப்பு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா பவுட்ரு ஆனோடனே கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. நல்லா அரைச்சாச்சு. கொஞ்சம் குறப்பாக அரைச்சிங்கன்னா சாதத்துக்கெலாம் நெய் போட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கும் தொட்டுக்கலாம், தோசைக்கும் தொட்டுக்கலாம், டிஃபனுக்கு வந்து சாப்பிட்லாம், சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம். போட்டு அப்படியே ஒரு தட்டில் ஆற வச்சு ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. இது கூட நெய் கலந்து சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து அவ்வளோதான், போட்டு ஈஸி தான். பசங்க கருவேப்பிலை தூக்கி போட்டுருவாங்க, அதுக்காக நம்ம இப்படி அரைச்சி கொடுத்தோன்னா அவங்களுக்கு என்ன தூள்னே தெரியாது, இட்லி தூள் நினச்சி சாப்பிட்ருவாங்க. உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறேன். நல்லா அரைச்சாச்சு. இதில் சுடுசாதம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இட்லிக்கு தொட்டு சாப்பிடலாம். டப்பாவில் வச்சுக்கலாம். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய். நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஆஃப் பண்ணு.